ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு குட்டியான ஒரு விளாக் பார்க்கலாம். காலையில் எழுந்து பசங்களெல்லாம் அமுச்சு விட்டதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு வேலையே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். இந்த பெட்ஷீட்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்துட்டு அப்படியே பெட்டில் வந்துட்டு இறச்சி போய் கிடக்கும். ஏன்னா யாருமே மடித்தே வைக்க மாட்டாங்க. சரி, நம்ம தான் அந்த வேலையை பார்த்தாகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மடித்து வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பெட்ரூமில் இருக்கிற இந்த ஷெல்ஃப்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் போட்டபடி அப்படியே இருக்கும். அதுலேயும் இல்லாமல் இந்த டஸ்ட்டெல்லாம் எப்படி தான் வந்து படியுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக தொடச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா டஸ்ட்டு வந்துட்டு எப்படி படியும்னே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கவே மாட்டேங்குது. அதனால பார்த்தீங்கன்னா அப்பப்போ நீட்டாக வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணுறப்போ வெறும் ஈரத்துணி மட்டும் நினச்சி க்ளீன் பண்ணோம் தொடச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரியே ஸ்மெல் வர மாதிரியே இருக்கும். அதனால் கொஞ்சமாக டெட்டால் மட்டும் சேர்த்து அதில் வந்து முக்கி எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு இதில் வந்து நல்லா தொடச்சி விட்டோம்னா கொஞ்சம் வந்துட்டு வாசனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து எப்போவுமே ஷெல்ஃப் க்ளீன் பண்ணேன் அப்படின்னா அப்படி தான் வந்துட்டு பண்ணுவேன். எல்லா பொருளும் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நமக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் வருஷ கணக்கில் எவ்வளோ கிடக்குது அப்படின்ட்டு. இந்த மேக்கப் செட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே கிடையாது. எங்கேயாவது போகிற மாதிரி இருந்ததுன்னா எப்போயாவது ஒரு டைம் போடுவேன், அவ்வளோதான். இந்த ஐஷேடெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த ஏர்போர்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பவுட்ரு கூட நான் வாங்கினது கிடையாது, அவர் வாங்கிட்டு வந்துருந்தேன். அந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அது எல்லாத்தையுமே தூக்கி போடலான்னு தான் வந்துட்டு இருக்கேன். இந்த கலராக இந்த பொட்டெல்லாம் வாங்கி வச்சு அது அப்படியே தான் இருக்குது. ஒரு நாளும் வந்துட்டு யூஸ் பண்ணதே கிடையாது. என் பசங்க அப்படியே இந்த விபூதி வைக்கிற மாதிரி வச்சுட்டு போவாங்க. அப்புறம் இந்த சந்தன பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்பவுமே நல்லாயிருக்கு. எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வந்துட்டு வந்ததில்லை. இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆன இந்த லிப்ஸ்டிக் அப்புறம் ஐஷேடோ இது எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு வாங்கினது. இது எல்லாமே வந்துட்டு போன வருஷம் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அதை எல்லாத்தையுமே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட போகிறேன். ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா பாதி இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தூக்கி போடுறதுக்கே எனக்கு மனசு இல்லை. சரி, எக்ஸ்பைரி ஆன அந்த லிப்ஸ்டிக் இதை மட்டும் தூக்கி போட்டு எல்லாமே சொல்லிட்டு தான் அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த ப்ரஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. சரி, அதெல்லாம் யூஸ் பண்ணலைன்னாலும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நானும் ஒவ்வொரு வாட்டிலாம் வெளியில் போகும்போதெல்லாம் கம்மல் இந்த வளையெல்லாம் மேட்சாக வந்துட்டு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் போனால் இந்த மளிகை சாமானும் காய்கறியை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன். அது ஏன்னே தெரில, ஃபேன்சி ஸ்டோரு தனியாக வந்துட்டு போகணும், அதுக்கு ஒரு டைமே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் இந்த ஐப்ரோ ட்ரிம்மர் வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போல்லாம் நான் இந்த பியூட்டி பார்லர் போனதே கிடையாது, ரொம்ப நாள் ஆகிடுச்சு போய். என்கிட்ட கொஞ்சமாக கம்மல் வந்துட்டு இருந்தது. அதை எல்லாத்தையுமே உங்ககிட்ட காட்டணும்னு எனக்கு ரொம்ப நாளாக விருப்பம். சரி, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுனால இந்த கம்மல்லாம் ஒன்றுன்னா பார்த்துடலாம். இந்த கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா மாலில் வாங்கினது. கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், அந்த ஸ்டோன்லாம் வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அப்பப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது கண்ணை கவர மாதிரி வச்சுருப்பாங்களா, சரின்ட்டு அப்பப்போ 2, 3ன்ட்டு வாங்கிட்டு வந்துடுறது. என்கிட்ட அதிகமாக வந்துட்டு இருக்காது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு வாங்கினதான். இது எல்லாமே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான்னா கண்டிப்பாக வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கிடையவே கிடையாது. அப்புறம் இந்த வளையெல்லாம் நான் போட்டதே கிடையாது, வாங்கி வச்சதோடு சரி. அப்புறம் இதுவும் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி தான், ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் வந்துட்டு காதில் போடவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கம்மல்லாம் யூஸ் பண்ணால் வந்து காது வலிக்கிற மாதிரியே இருக்குது. போட்டோன்னாலே வந்துட்டு ஈவினிங் வந்து வெளியில் போனால் கொஞ்சம் நேரம் போடுவேன், அதோட வந்துட்டு கழட்டி வச்சுடுவேன். இது வந்து ஒரு ஜும்கா மாதிரி, ஆனால் காது வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் போட்டுட்டுருக்கலாம், அப்படியே வந்துட்டு கழட்டி வச்சுடுவேன். அந்த மாதிரி தான் இது. இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லோ கலர். ஒரு 2 வாட்டி தான் போட்டிருப்பேன், அதோட போட்டதே கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவே இருந்தது. காது வந்துட்டு ரொம்பவும் பெருசாக இருக்குது. காது பெருசாக இருக்கா இல்லை இது கம்மல் பெருசாக இருக்கானே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த க்ரீன் கலர் வந்துட்டு எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. இது சும்மா தச்சையில் தான் எடுத்தேன், ஆனால் க்ரீன் கலருக்கு மேட்சாக வந்துட்டு செட் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் லைட் வெயிட்டாக இருந்தது. இதுக்கு திருகாணி எதுவும் இல்லை, கொக்கி மாதிரி தான் இது. என்கிட்ட இருக்கிற மொத்த கலெக்ஷனுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். மற்றபடி வந்துட்டு இந்த கோல்டு தான் வந்துட்டு எப்போவுமே நான் போட்டுட்ருப்பேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, காது வலிக்கும்ன்றதுனால. இந்த பவுட்ரு, சன்ஸ்க்ரீன், அப்புறம் இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர், இது எல்லாத்தையும் நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்துட்டு உள்ளே எடுத்து பூட்டி வச்சுட்டேன்னா வச்சுக்கோங்களேன், என்னென்ன இருக்குன்னே தெரியாது. ஏன்னா நமக்கு இருக்கிற வேலையில் வந்துட்டு இதெல்லாம் சத்தியமாக கண்டுக்கவே மாட்டோம். அதனாலே பார்த்திங்கன்னா ஷெல்ஃபில் வந்துட்டு அடுக்கி வச்சுருவேன். அந்த ஹேர் சீரம் இது எல்லாத்தையுமே. எனக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பவுடர்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதனால் எப்போவுமே நான் ஷெல்ஃப்லேயே தான் வச்சுப்பேன். அப்புறம் எனக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்குது, அதில் வந்து நிறைய பேய் கதைங்கள்லாம் வந்துட்டு சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த விலாக் அவ்வளோதான். நம்ம வந்துட்டு அடுத்த விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.